அளவுக்கு மீறிச்சு ஆபத்து. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஒரு சிலர்லாம் ஸ்டேட்டஸ்ல என்ன வைக்கணும்னு கூட தெரிய மாட்டேங்குது. முந்தியெல்லாம் குடும்பமாக ஹோட்டலுக்கு போனோம்னா சாப்பாடு வந்த உடனே குடும்பம் ஒரு சின்ன ஜோம் பண்ணுவாங்க. இப்போ ஜோம் பண்ணுறது இல்லை, சாப்பாடு வந்தோடனே இருங்க 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 மொத்தம் உட்காந்து ஃபோட்டோ எடுக்குது. அது ஃபஸ்ட்டு வேலையே ஃபோட்டோ தான். எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஒருத்தன் ஃபோன் அடிக்கிறான், என்ன ஹோட்டலில் சாப்பிட்ற போல, என்னடா இது நம்ம சாப்பிட்றது எப்படி அவனுக்கு தெரியுதுன்னா இது வச்ச ஸ்டேட்டஸை அவன் பார்த்துட்டு ஃபோன் அடிக்கிறான். அப்புறம் நமக்கு வீட்டுக்கு வரத்துக்குள்ள வயிறு வலி வந்துடுது. அவன் என்ன பேசியிருப்பான், குடும்பமே உட்காந்து திங்குது. அப்புறம் வரும்போது இது என்ன சொல்லுது, அந்த ஹோட்டல் சரியில்லை, நீ சரியில்லை, எல்லாத்தையும் ஸ்டேட்டஸ், எதுக்கு எடுத்தாலும் ஸ்டேட்டஸ். ஒரு ஆள் அன்னைக்கு ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு, நான் பார்க்குறேன், நாங்கள் குடும்பமாய் புறப்பட்டு கொடைக்கானலுக்கு போகிறோம். இந்த ஸ்டேட்டஸ் யாருக்கு? நான் நினச்சேன் அந்த ஏரியாவில் இருக்க திருடனுக்கு. நாங்கள் வீட்டில் இல்லை, வந்துட்டு போங்க, வீடு ஃப்ரீயாக தான் இருக்கு. எதுக்கு இதெல்லாம் ஸ்டேட்டஸில் வைப்பிய? இதை எதுக்கு ஸ்டேட்டஸில் வைப்பிய? ஃபோனை எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. எல்லாம் சில ஆட்களுக்கெல்லாம் எல்லாமே உடனே உடனே இம்மிடியேட்டா நாங்கள் வந்து விட்டோம், நுழைந்து விட்டோம், அந்த வீட்டுக்குள் முதல்ல அவரை பார்த்தோம், தண்ணி குடித்து கொண்டிருக்கிறோம். பெரிய அமெரிக்க அதிபரும் புதினும் மீட் பண்றாங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட் பண்றதுக்கு ஃபிளாஷ் நியூஸ். கவனிச்சுக்கொள்ளுங்க, சில விஷயங்களை எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்வது சந்தோஷம் இல்லைன்னு சொல்ல, அதுக்குன்னு பகிர்ந்துகிட்டே இருக்கக்கூடாது. அப்படியே எது எங்க போய் முடியும்னு தெரியாது. இது மோசமான உலகம். உங்களை நீங்க தான் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளணும். அப்புறம் பாதிக்கப்பட்ட பிறகு அழுவுறதுல அதெல்லாம் இந்த உலகம் மோசம், ஆமா மோசம், ஜஸ்ட் கேர்ஃபுல். இன்னைக்கு காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை பின்தொடர்கிற காலம். கொண்டல் காற்றுனா வின் ஃப்ரம் ஈஸ்ட் இருக்கும் இங்கிலீஷ்ல இருந்து. நான் இதை நிதானிக்கிறேன் இப்படி, இது வந்து என்னுடைய நிதானம் இந்த விஷயத்துல மட்டும். கொண்டல் காற்றுனா வின் ஃப்ரம் ஈஸ்ட் அப்படின்னு இருக்கும். வின் ஃப்ரம் ஈஸ்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது 5G இருக்கு பார்த்தீங்களா, இந்த டெக்னாலஜி வந்து ஈஸ்ட் டெக்னாலஜி, 4G வரைக்கும் வெஸ்ட் டெக்னாலஜி. இந்த 5G அடுத்து 6G இருக்கு, இப்போ சைனா 10G கொண்டாந்துருக்குது. இது எல்லாமே கிழக்கத்திய நாடுகளுடைய டெக்னாலஜி. இது வரைக்கும் உள்ளது எல்லாம் மேற்கத்திய நாடுகள். 2G 4G எல்லாம் மேற்கத்திய நாடுது. இந்த 5Gயிலிருந்து அத்தனை கிழக்கத்திய நாடுகள், ஹுவே நிறுவனம் இவங்களது. ஸோ இப்போ இந்த கிழக்கத்திய காற்று தான். ஏன்னா தானியல் புஸ்தகம் 7:2-3 வசனம் சொல்லும், பூமியின் 4 திசைகளிலிருந்தும் 4 காற்றுகள் பெரிய சமுத்திரத்தின் மேல் வீச கண்டேன். அப்படிதானே இருக்குது. அதை வாசிங்க, தானியல் 7:2-3. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய தானியேல் 7:3 வாசிங்க. தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. 4 மிருகங்கள் எழும்பி வந்துச்சுன்னு இருக்கும், 4 ராஜ்யம் வரும். இந்த 4 காத்துகள் என்பது 4 விதமான ஆளுமை. இதுல கிழக்கிலிருந்து வீசும் காற்றுன்னு ஓசியா 12:1 சொல்லுது. இந்த காற்றின் காலம் தான் இப்ப நடக்குது. எல்லாமே கிழக்கத்திய நாடுகளுடைய ஆளுகை ஆரம்பிக்கிறது. கவனிச்சு கொள்ளுங்க, வேதம் சொன்னபடி நம் காலத்தில் காற்றை மேய்கிறது வந்தாச்சு, காற்றின் ஆளுகை தொடங்குறது. தொடர்ந்து 12:1 ஓசியா வாசிங்க பாப்போம். கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான், அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும். என்ன அழகான ப்ராஃபஸி பாருங்க. காற்றை மேய்கிறான், பொய்யும் கேட்டும் பரப்பப்படுகிறது, வர்த்திக்க பண்ணப்படுகிறது. இன்னைக்கு மீடியாவை அப்படியே இருக்கு இந்த இடத்துல. இன்னைக்கு மீடியாவில் இருக்கிறதுல 90-95% ஒன்று கேடு இல்லை பொய். உங்களுக்கு கேடு விளைவிக்கிற நியூஸாக தான் இருக்கு. நீங்களும் அந்த நியூஸை தான் பார்க்குறீங்க. நல்ல நியூஸை பார்க்கறதுக்கு யாரும் இப்போ என்னவா இல்லை, ரெடியா இல்லை. இப்போ நான் என்ன வச்சே மட்டுமே சொல்கிறேன். இப்போ எங்கள் ஊழியத்திலேயே நாங்கள் மெசேஜ், அதை ஒரு பாலிசியாக வச்சுருக்கேன். என்ன பாலிசியானா, என்னுடைய மெசேஜுக்கு தம்ப்நெயில் ஒன்று வச்சுருப்பாங்க, எல்லாத்துக்கும் பார்க்குறதுக்கு ஹெட்டிங்னு ஒன்று. அதை வந்து பயமுறுத்துகிற மாதிரி வைக்கக்கூடாதுன்னு நான் வச்சுருக்கிறேன். எதையுமே சாஃப்டாக சொல்லணும் அப்படின்னு வச்சுருக்கோம். ஆனால் அந்த மெசேஜை எங்கள் சேனலில் ஒரு 50,000 பேர் 1,00,000 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. அதே மெசேஜை இன்னொரு சேனல்காரர் எடுக்கிறார்,
ஆனால் அவர் டைட்டில் அப்படி வைக்கல, கொலை நடுங்கும் செய்தி. அதே மெசேஜ் தான். அதில் கொலை நடுங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கே தெரியும் அதில் கொலை நடுங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் எப்படி போச்சுறாரு, திடீரென்று வந்த முக்கிய செய்தி, எம்டி ஜெகன் வேலை முடிஞ்சு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் பார்க்குறான். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதே மெசேஜை நம்ம போட்டால் 30,000 பேர் பார்க்குறான். அதே மெசேஜை அங்கே போட்டால் 3 லட்சம் பேர் பார்க்குறான். என்ன காரணமாக இருக்கும்? எடுத்து பார்த்தா வேற ஒன்றுமே இல்லை, தம்ப்நெயில் பிரச்சனை. இந்த தம்ப்நெயிலில் உங்களுக்கு நார்மல் செய்தி வச்சா நீங்கள் யாரும் பார்க்கறதில்ல. இப்போ மகிமையின் படிகள் உள்ளேயே போகிறதில்ல. நீங்கள் யாரும் உள்ளேயே போகிறதில்ல. பரலோகத்திற்கு போவது எப்படி? உள்ளே போகிறதில்ல, போகிறதே இல்லை. அடுத்த அழிவு நடப்பது என்ன? அத்தனை பேர் குமிஞ்சிடறான் உள்ள போய். இல்லை சிரிக்காதே, நீங்கள் தான் இருந்தாலும், வேற யாருமே இல்லை, நீங்கள் தான். நான் அதனால தான் அந்த வியூஸை பார்த்து சந்தோஷப்படவே மாட்டேன். இவ்வளோ வியூஸ் போதுன்னு சந்தோஷப்பட மாட்டேன். காரணம், இந்த வியூஸ் பார்க்கறது ஆள் எல்லாமே நல்ல நிலைமையில் உள்ள வரதில்லை. நீங்கள் நல்ல நிலைமையில் வாங்குறதுனா சாஃப்டான மெசேஜிங்கெல்லாம் போடணும்ல, அதுக்கெல்லாம் போகாது பாருங்க. இந்த மாதிரி ஏதாவது இப்போ உலகத்தானுடைய செய்தியெல்லாம் போய் பாருங்க, நல்ல செய்திக்கு ஆளே இல்லை, நார்மல் செய்திக்கு ஆளே இல்லை. ஏதாவது போடணும். நான் ஒரு இடத்துல ஏமாந்துட்டேன். ஒரு பெரிய ஆளுடைய ஃபோட்டோவை போட்டு அவர் வீட்டில் மிகவும் சோகமான செய்தி, அத்தனை பேரும் கலக்கம் கண்ணீர். நான் உள்ளே போயிட்டேன். ஐயோ பாவம் என்ன நடந்துச்சோன்னு உள்ளே போனால் அந்த ஆள் வீட்டு நாய் செத்து போயிருக்கு. நிஜமா அவர் ஆசையாய் வளர்த்த நாய் செத்து விட்டது. அவர் சோகமாக இருக்கிறார். அநேகர் ஆறுதல். நான் என்ன அடிச்சுக்கிட்டேன், ஏன் நாயே உனக்கு இந்த வேலை, வேற என்ன செய்யறது? இன்னைக்கு இந்த மாதிரி கேடும் பொய்க்கும் தான் இம்பார்ட்டன்ஸ். எது உண்மை, ரெண்டாவது எது உண்மை எது பொய்ன்னு வேற உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்களும் இருக்கீங்கல்ல, இந்த விஷயத்தை எதை ஃபார்வர்ட் பண்ணுவீங்க? நீங்கள் நல்லா சொல்லுங்க, எதை ஃபார்வர்ட் பண்ணுவீங்க? காலையில் வாக்கு தத்தத்தை ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. அதையும் நீங்கள் படிக்க போகிறதில்ல. உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுற 10 பேர் இருக்கா, நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறது இருக்கு. ஏன்னா உங்களுடையதான ஜனநாயக கடமை அதோடு தீர்ந்துருச்சு. ஸ்பிரிச்சுவல் கடமை. காலையில் வசனத்தை ஃபார்வர்ட் பண்ணியாச்சுன்னா, சோத்திராண்டவரே இன்னைக்கு 10 பேருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டோம், வேலை முடிஞ்சு. இதை தவிர நீங்கள் என்ன ஃபார்வர்ட் பண்ணுவீங்க? யோசித்து பாருங்க. ஒன்று, அந்த ஊழியக்காரனை பற்றி ஏடகுடமாக இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் ஃபார்வர்ட் பண்ண போகிறதே கிடையாது. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி கிடுகிடுன்னு இருக்கணும், நடுநடுங்கும் செய்தி ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. இல்லைன்னா எதை ஃபார்வர்ட் பண்ணுவீங்க? அந்த ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் நடப்பது என்ன இப்படின்னு போட்டால் உடனே உள்ளே போய், அதுவும் போறீங்களா இல்லையோ ஷேர் பண்ணிட்டா இவனே உள்ளே போகிறான், அமுச்சு விட்டுறான். அமுச்சு விட்டு நம்ம பார்க்கலான்னு வச்சுக்கோங்க, ஃபோன் பண்ணி வேற கேட்குறான், நான் உன்னை அனுப்புனேன் நீ பார்க்கலையா? ஏன் அந்த செய்தியை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுவீங்க? அதனால் உங்களுக்கு என்ன பலன்? இல்லை அந்த ஊழியக்காரை பற்றி உண்மையாக இருக்கட்டும், அவர் செஞ்சது தப்பாகவே இருக்கட்டும், அதை ஃபார்வர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பலன்? வேதம் தெளிவாக சொல்லுது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்க. இப்போ இதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ ஒருவேளை அது பொய்யா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சரி உண்மையாவே இருக்கு, அதனால கொஞ்சம் பேர் இடர் அடைஞ்சிட்டான், என்ன பண்ணுவீங்க? நல்லா கவனிங்க. இங்கே குற்றம் இல்லாதவன் எவனும் இல்லை. தெளிவாக இயேசு சொல்லிட்டாரு, அவன் முதுகில் இருக்கிறத முதல்ல பாரு, உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை முதல்ல எடுத்து போடு, அப்புறமா அவன் சகோதரங்கிட்ட போலான்னு. இங்கே நியாயம் தீர்க்கிறவர்கள் அதிகமாயிட்டாங்க. தயவு செய்து விசுவாசிகளுக்கு சொல்றேன், நீங்க ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது காஸ்பல். இயேசு சொன்னது, போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்க. இதான் யூ வாண்ட் டு ஃபார்வர்ட். இப்போ நீங்க எதை ஃபார்வர்ட் பண்றீங்க? கேடானதை ஃபார்வர்ட் பண்றீங்க, அல்லது பொய்யானதை ஃபார்வர்ட் பண்றீங்க. அது உண்மையா இருக்குது, கேடா இருக்குது, இல்லை நன்மையா இருக்குது, பொய்யா இருக்குது. இந்த 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 கேட்டகரிக்குள்ள தான் இருக்கு. நோவா நிர்வாணமாய் படுத்திருந்தார், உண்மை, அதில் மாற்று கருத்தே இல்லை. அவர் வீட்டில் அவர் படுத்திருக்கிறார். போய் பார்த்தான் ஒருத்தன், அவன் தான் முதல்ல மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணவன். ஏன்னா ஏதேனில் கூட ஆண்டவர் கேட்டார், நிர்வாணி என்று அறிவித்தவன் யாருன்னு. இங்கே அறிவித்தவன் பேரே நமக்கு தெரியுது, காம் தான் போய் சொல்கிறான். நோவா குடி அந்த திராட்சை ரசம் தெரிந்து எழுந்திருக்கிறார். சேமு யாபேத்தோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க? அந்த மெசேஜை டெலீட் பண்ணிட்டாங்க, ஃபார்வர்ட் பண்ணல. உங்கள் பாஷையில் சொல்கிறேன், துணியை போட்டு மூடிட்டாங்க. இப்போ நோவா எழுந்திருச்சாரு. வசனம் சொல்லுது, அதை மூடினவனுக்கு ஆசீர்வாதம்,
ஃபார்வர்ட் பண்ணவனுடைய சந்ததி சபிக்கப்பட்டது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்றதை நீங்களே யோசிச்சு கொள்ளுங்க. தயவு செய்து பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை ஃபார்வர்ட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. சுவிசேஷம் சொல்லுங்க. அதன் மூலமாய் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் அது உங்கள் கணக்கிலே பரலோகத்தில் இருக்கும். நீங்கள் இப்படி பண்ணுறதுனால உங்களை நம்பித்தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் சேனலே நடத்துகிறாங்க. தயவு செய்து பொய்யையும் கேட்டையும் என்ன செய்யாதீங்க, வர்த்திக்க பண்ணாதீங்க. அதில் ஒரு குரூப்பாக நீங்கள் இருக்காதீங்க. திருப்பி வாசிங்க ஓசியா 12:1. காற்றை பின்தொடர்கிறான், அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். அசிரியரோடு கூட இந்த தீர்க்க தரிசனம் 2021 நடந்துருச்சு. இங்க இருக்கு பாருங்க, அசிரியரோடு கூட உடன்படிக்கை பண்ணியாச்சு. 2000 வருஷமா, ஏன் இன்னும் சொல்ல போனா 3000 வருஷமா அசிரியரோடு கூட உடன்படிக்கை கிடையாது. சனகரிப் காலத்திலிருந்து அவன் தான் அசிரிய ராஜா. அசிரியர்களோட உடன்படிக்கை கிடையாது. அதுக்கப்புறம் 2000 வருஷம் இஸ்ரவேல் கிடையாது. ஆனால் அவங்க திரும்பி வந்த பிறகு அசிரியரோடு கூட உடன்படிக்கை பண்ணுவாங்கன்னு இருக்கு. 2021 அரபு நாடுகள் 7 நாடுகளோடு கூட, UAEன்னு சொல்ற நாடுகளோடு கூட பண்ணியாச்சு. அதோட கூட அநேக நாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ட்ரம்ப் ஆபிரகாம் அக்கார்ட் 2.0 சொல்லி இன்னும் அரபு நாடுகளோடு கூட சைன் பண்றதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதான் அசிரியரோடு கூட உடன்படிக்கை வேதம் சொன்னது. இதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னு கேட்டா இந்த நாடுகள் எல்லாம் இஸ்ரவேலை பரம எதிரியா பார்க்குறவங்க, பரம எதிரி. இவங்களுடைய நாட்டோடைய பாஸ்போர்ட்ல அவங்க நாட்டு பேர் இருக்கும், எந்த நாடு கொடுக்குதோ அந்த நாட்டோட பேர் இருக்கும். ஆனால் எல்லா நாட்டு பாஸ்போர்ட்லையும் ஃபர்ஸ்ட் பேஜில் நான் பார்த்துருக்கேன், ஃபர்ஸ்ட் பேஜில் திஸ் பாஸ்போர்ட் இஸ் நாட் வேலிட் ஃபார் இஸ்ரேல்னு இருக்கும், பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பாஸ்போர்ட்டை இஸ்ரேலுக்கு கொண்டு போகக்கூடாது, அவங்க பாஸ்போர்ட் கூட இஸ்ரேலுக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவங்க. அந்த மாதிரி அந்த இஸ்ரவேலுக்கும் அவங்களுக்கும் பகை, 3000-4000 வருஷம் பகை. ஆனால் வேதம் சொல்லுது கடைசி நாட்களில் அசிரியோடு கூட உடன்படிக்கை நடக்கும், நடந்துருச்சு. ஓசியா 12:1 நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி விட்டது. இதை விட ரொம்ப நடக்கவே வாய்ப்பில்லாத ஒரு விஷயம், அதுவும் இதே காலகட்டத்தில் நடந்துச்சு. அதே 12:1 திருப்பி வாசிங்க பார்ப்போம். அசிரியோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறான், எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. இதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த தீர்க்கதரிசனம் என் வியூவில் கேட்டிங்கன்னா நடக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரவேலுடைய நம்பர் 1 எதிரி தான் எகிப்து. 1948 72 வரைக்கும் அவங்க தான் எதிரி. ரெண்டாவது, எகிப்துக்கு எண்ணெய் வேணும்னா அப்படி கூப்பிடுற தூரத்தில் சவுதி அரேபியா இருக்குது. அங்கே தபுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போயிட்டீங்கன்னா எகிப்துக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஆறு தான் ஓடும். இங்கிருந்து பார்த்தா எகிப்தில் ஓடுற வண்டிகள்லாம் தெரியும், சவுதி அரேபியாவிலேருந்து பார்த்தா. பார்க்குற தூரம் நான் சொல்கிறது, நான் பார்த்ததுனால சொல்கிறேன், பார்க்குற தூரம். அந்த நாட்டிலிருந்து இவங்கிட்ட கேட்டால் எண்ணெய் உடனே கொடுத்துருவான். ஏன்னா சவுதி அரேபியாலாம் மத ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக ஒரே ஆட்கள் இவங்க எல்லாரும். ஆனால் இஸ்ரேல் வந்து எதிரி நாடு. ஆனால் பைபிள் சொல்லுது இஸ்ரேலிருந்து எண்ணெய் எகிப்துக்கு போகும். இன்னும் ஒன்று சொன்னீங்கன்னா எகிப்தில் தான் சூயஸ் கால்வாய் இருக்குது, அந்த வழியாக தான் எல்லா காரியங்களும் போகும், கப்பல்கள் போகும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல தான் தேவையானதெல்லாம் அவங்க வாங்கிப்பாங்க. ஸோ எண்ணெயை இஸ்ரேல்லேருந்து வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுக்கு. அந்த இடத்துல இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, வேதம் சொல்லுது இஸ்ரவேலிலிருந்து எண்ணெய் எகிப்துக்கு கொண்டு போகப்படும். இது நடக்க வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டால் 2021-22 இது நடந்துருச்சு. எகிப்துக்கு எண்ணெய் இஸ்ரவேலிருந்து போயிருச்சு. பைப் போட்டு லேவியதான் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. அதாவது லேவியதான்னா கடல் பாம்பு, கடல் வழியாக பெரிய பைப் போட்டு இஸ்ரவேலுடையதான இந்த ஆயில் கம்பெனியிலிருந்து எண்ணெய் அப்படியே எகிப்துக்கு போகுது. இப்போ காட்டுவாங்க பாருங்க, ஒரு பைப் உள்ள போகும். இதுக்கு பேர் தான் கடல் பாம்பு மெத்தட். அது என்னைக்கு நடந்துச்சுன்றது பக்கத்தில் ஜெருசலேம் போஸ்ட் எகிப்து போது பாருங்க. இப்படி இந்த பைப் வழியாக எண்ணெய் எகிப்துக்கு போகுது. இது அவங்க சைன் பண்ணதுக்கான ப்ரூஃப், என்னைக்கு பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்றதான ப்ரூஃப் இந்த இடத்துல இருக்கு. கவனிங்க, ஓசியா 12:1 நம் காலத்தில் நடந்த தீர்க்க தரிசனம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுச்சு. ஆண்டவர் சொன்னபடியே ஒவ்வொரு காரியமும் வரிக்கு வரி, எழுத்துக்கு எழுத்து 100% அப்படியே தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறியது. அல்லேலூயா. அதான் சொல்றேன், இந்த வேதத்தை நீங்க வெறும் வாக்கு தத்தம் ஆசீர்வாதத்துக்காக மட்டும் படிக்கிற மக்களா மாறிட்டீங்க. அதனால தான் இதுல உள்ள மகத்துவம், தீர்க்க தரிசனம் எதுவும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம் காலத்துக்கு இதெல்லாம் அடையாளம் பாருங்க.
கர்த்தர் சொன்ன இத்தனை காரியமும் நடக்கும்னா இதுக்கு அடுத்து சொன்ன காரியமும் என்ன செய்யும்? நடக்க போகுது.